ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல கருப்பு உளுந்த வச்சு நல்ல முருங்கலாக எப்படி மொறுன்னு தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்ய ஒரு டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த இதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இட்லி அரிசி எடுத்த அதே டம்ளரில் 3/4 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்தை வச்சு கருப்பு உளுந்தங்களி, கஞ்சி எது வேணாலும் செய்யலாம். முக்கியமாக எலும்பு ஸ்ட்ரென்த்துக்கும் பெண்களோட கர்ப்பப்பைக்கும் ரொம்ப நல்லது. அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன். அடுத்ததான் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் போல் துவரம் பருப்பு, அதாவது சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2.5 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச உளுந்து, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியை தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சதும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே போல் மாவு கன்சிஸ்டன்சியும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு தயாராக இருக்குது. சூடான தோசை தவாவில் சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே தோசையை திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த பக்கமும் லைட்டாக சிவந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான இந்த கருப்பு உளுந்து தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ தாராளமாக செய்யலாம். எப்பயுமே வெள்ளை தோசையை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் நீங்களே இதை அடிக்கடிக்கு செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அடை தோசைக்கு சாம்பாரோ சட்னியோ உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த தோசை வளர்கிற குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.